போட்டு எவ்வளோ நேரம் ஆகும்? 39 நிமிஷம் ஆகுது மக்கா. 39 நிமிடம் ஆகிறது. எப்போ அக்கா பார்த்தேன்? நான் காலையில் பார்த்தேன்டா. காலையில் செல்லை எடுத்து பார்த்தேன். நான் நைட்டெல்லாம் பார்க்கல மக்கா, காலையில் தான் பார்த்தேன். ஓகே சிஸ்டர், டைம் 1:15 ஆச்சு, தூங்கணும் பாய். ஓகே ஆர்எஸ், போய் தூங்குங்க. வியூஸ் எல்லாம் போவா சந்தியா? ஆண்டனி மேடம் வணக்கம். ஆண்டனி அண்ணா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ஆண்டனி அண்ணா? மதியம் சாப்பிட்டாச்சா? ஆமாண்ணா, நான் சாப்பிட்டாச்சு. நீங்கள் சாப்பிட்டீங்களாண்ணா? என்ன சாப்பிட்டீங்கண்ணா? நீங்கள் லைவ் வந்தீங்கல்ல அக்கா? ஆமாம் வந்தேன். லைக் போட்டாச்சா அண்ணா? ஓகே அண்ணா, ஓகே. லைக் வந்துட்டு 9 லைக் காமிக்குது எனக்கு அண்ணா. எப்போ வந்தீங்க? இல்லை காலையில் நம்மள பார்த்தேன். காலையில் வந்து செல்லை ஆன் பண்ணும்போது நீ வச்சுருந்ததை நான் பார்த்தேன். ஆனால் வந்து அது லைவ் ஓடிக்கிட்டு இருக்கல, லைவ் ஆஃப் பண்ண பிறகு. யா, நான் நல்ல சுகம். நீங்கள் சுகமா? நான் நல்ல சுகமாக இருக்கேன் ஆண்டனி அண்ணா. நான் பார்க்கிறேன், நீ பார்க்கலையா? இதுக்கு மேலே எதுவும் சொல்ல விரும்பல. வெளிநாட்டில் இஷ்டப்படுங்க, ஆனால் அதை சொல்ல வேண்டாம். வெண்டைக்காய் குழம்பு சோறு சூப்பர் அண்ணா. ஆண்டனி அண்ணா சூப்பர் சூப்பர். நான் தான் கோவை மாமன்னன் அத்தை. உங்கள் என்ன சாப்பாடு இன்னைக்கு மத்தியானம் உங்கள் வீட்டில்? அப்படி தானே? எங்கள் வீட்டில் அன்றைக்கி தக்காளி குழம்பு வச்சோமக்கா. வச்சுட்டு அப்புறம் பீன்ஸு, இந்த கேரட்டு பொரியலும் கத்திரிக்காய் பொரியலும் பண்ணினேன். நல்லா சாப்பிட்டாச்சு. டீ குடிக்க போகிறீங்களா நீங்கள்? நான் இப்போ டீ குடிக்கலான்ட்டேன் அண்ணா. ஏன் உங்கள் வீட்டில் டீ ரெடி ஆகிட்டா? காலையில் 8 லைவ் போட்டேன்க்கா. அப்படியா? 8 மணிக்கா? அதான் நான், ஆனால் அது லைவ்லேயே இருந்து, அது லைவில் ஃபோட்டோ இருந்து, லைவு தான் இருந்தப்போ ஃப்ரெண்டில் ஃபோட்டோ வச்சு இருந்து பார்த்துக்க பார்த்தேன். நான் வந்து நீ எப்போ வச்ச லைவில் இருக்குன்னு நான் நினைக்கல. கட் பண்ண பிறகு தான் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். நான் 8 மணிக்கெல்லாம் பார்த்துருக்க மாட்டேன். 9 மணி 10 மணி அந்த டைமில் தான் பார்த்துருப்பேன். காலையில் லைவ் பார்த்த நோட்டிஃபிகேஷன் பிரச்சனையா அண்ணா? நான் அன்றைக்கி வந்து காலையில் ஆண்டனி நான் லைவ் போடலைண்ணா. நம்மளை தேடுறீங்களா? அப்போ தேடுனீங்களா? பரவாயில்லையே. சுற்றி கொண்டு இருந்தது மேடம் உங்கள் சேனலு. நான் லைவ் போடலைண்ணா. நீ காலையில் போடலை. உங்கள் முகம் என்ன ஆச்சு மேடம்? எனக்கு வந்து கொஞ்சம் சரியில்லைண்ணா. சரியா? இருந்தாலும் நம்ம நண்பர்களெல்லாம் பார்ப்போமேன்னு சொல்லிட்டு வந்தேன். ஓகே அக்கா. சந்தியா, நீ ஃப்ரெண்டில் ஃபோட்டோ வச்சுருந்தால சந்தியா, அதை பற்றி கொஞ்சம் எனக்கு பிறகு சொல்லணேண்ணே. அந்த முகம் கண்ணாடி இல்லாமல் நல்லா இருக்குது உங்கள் முகம். அப்படியா அக்கா? லைவ் போட்டதுமே அந்த சைடில் நியூட் எல்லாமே நடக்குதில்ல, அதில் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். அந்த பாக்ஸு டச் பண்ணால், ஆமாம் இருக்குது, பாக்ஸ் இருக்குது. மியூட்டுக்கு கீழே ஏதோ ஒன்று இருக்குது, அதுக்கு கீழே ஒரு பாக்ஸ் இருக்குது. பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல, அதை டச் பண்ணுன்னா அதில் போய் வந்து நம்ம ஃபோட்டோ சர்ச் பண்ணலாம். அப்படியா? அப்படியா சந்தியா? இது கூட எனக்கு தெரியல பதியா. ஓ, அப்போ அதில் வந்து நமக்கு எந்த ஃபோட்டோ பிடிச்சிருக்கோ அந்த ஃபோட்டோ வச்சு விட்டுறலாம், அப்படி தானே? நான் காலையில் பார்த்தேன், நீங்கள் வரவில்லை. ஆமாம் ஆண்டனி அண்ணா, நான் காலையில் லைவ் போடலை பார்த்தீங்க. நான் கொஞ்சம் உடம்புக்கு நல்லா சரியில்லை, அதான் போடலை. அது கொடு